والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين، وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن مغيرة بن بردزبة الجافي البخاري رحمه الله تعالى، ونفعنا بعلومه آمين. باب إذا شرب الكلب في الإناء. به قال حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك عن أبي الزناد عن الأعرج عن أبي هريرة أن رسول الله صلى الله عليه وسلم قال: إذا شرب الكلب في إناء أحدكم فليغسله 7. நபி அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா அறிவிக்கின்றார்கள், நாய் உங்களில் ஒருவரின் பாத்திரத்திலே குடித்துவிட்டால், இதா ஷரிபல் கல்பு ஃபி இனாஇ அஹதிக்கும் ஃபல்யக்ஸில்ஹு 7. 7 தடவை அதை கழுவவும். இதா ஷரிபல் கல்ப், சில ரிவாயத்திலே இதா வலகல் கல்ப், இதா ஷரிபல் கல்ப், இதா வலகல் கல்ப். வலக ஷரிப, வலக யவுலகு உலூகன், நாக்குடைய நுனியினால் நக்கிறதுன்னு அர்த்தம். நக்கிறது. இங்கே 2 மசாலா இருக்குது. நாய் குடித்த எச்சில் நீர் அது சுத்தமா அசுத்தமா? 2வது மசாலா, எந்த பாத்திரத்தில் நாய் வாய் போட்டதோ அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை, அதனுடைய தத்ஹீருடைய தரீகா. இதில் பெரிய பெரிய இமாம்களுடைய 2 சொல் இருக்கிறது. பெரும்பாலான இமாம்கள், ஜும்ஹூரே ஐம்மா தலாசா, இமாமுல் ஆலம், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹமது இப்னு ஹம்பல், நம்முடைய இமாம்களில் 2 சாஹிபைன் எல்லாம் சொல்கிறாங்க, எச்சில் நீர், நாய் குடித்த எச்சில் நீர், நாய் நக்கிய எச்சில் நீர் அசுத்தம். இமாம் மாலிக்குடைய பிரபல்யமான சொல் சூருல் கல்ப், சுத்தம். அவங்க மட்டும் தனியாக ஒரு கருத்து சொல்கிறாங்க, சுத்தம். இமாம் புகாரி கூட இமாம் மாலிக்குடைய அந்த கருத்தை ஆதரிக்கிறார்கள் என்ற தோற்றத்தை தான் அவங்களுடைய பாடத்தின் தலைப்புகள் எல்லாம் உண்டாக்குகிறது.
எனவே அசுத்தம் என்பது பெரும்பாலான இமாம்களுடைய கருத்தாக இருக்கிறது. சுத்தம் என்பது இமாம் மாலிக்குடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த அந்த நாய் வாய் போட்ட அந்த பாத்திரம், குடித்த அந்த நீர் உள்ள பாத்திரம், அதை சுத்தம் செய்யும் முறை என்ன? 3 தடவை கழுவுனா போதுமா? 7 தடவை கழுவணுமா? இந்த ஹதீஸில் 7 தடவை கழுவணும்னு இருக்கு. ஹனஃபி மதுஹபுடைய இமாம்கள் மற்ற நஜீஸ்களுக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் தான் இதற்குன்னு சொல்கிறாங்க. மற்ற நஜீஸ்களுக்கு என்ன சட்டமோ நாய்க்கு என்று விசேஷமான சட்டம் இல்லை. எந்த அசுத்தத்திற்கு உருவம் இருக்கிறதோ, உடல் இருக்கிறதோ, தடிப்பு இருக்கிறதோ, அந்த அசுத்தங்கள் நீங்கிற அளவுக்கு சுத்தமாக்கணும். மலம் ஒரு திடப்பொருள், அதை சுத்தம் செய்யும் முறை என்னன்னு சொன்னால், நம்ம பட்டு கையில அதில் இதில் இருந்துச்சு சொன்னால் அது சுத்தமாக என்ன செய்யணும்? நீங்கிடும். எது திரவ பொருளாக இருக்கிறதோ அதை 3 தடவை கழுவுனா சுத்தமாக ஆகிடும். அதே மாதிரி தான் பன்றியுடைய எச்சில் நீர்பட்ட அந்த பாத்திரத்தை 3 தடவை கழுவுறது வாஜிபு. 7 தடவை கழுவுறதெல்லாம் வாஜிப் அல்ல. அப்போ 7 தடவைன்னு ஹதீஸில் வந்திருக்கிறது, அது விரும்பத்தக்க செயல், முஸ்தஹப். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹனஃபி மதுஹபுடைய கருத்து, நாய் வாய் போட்ட எச்சில் தண்ணீர் உள்ள அந்த பாத்திரத்தை கழுகுறதுக்கு 3 தடவை தான் வாஜிபு, 7 தடவை முஸ்தஹப். ஆனால் மற்ற இமாம்கள்லாம், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத், அவங்க சொல்லுவாங்க 7 தடவை கழுவணும் கட்டாயமா. இப்போ 7 தடவை கழுவணுங்கிறதுல இந்த ஐம்மா சலாசா ஒன்றுபட்டுட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், இமாம் மாலிக்கு தான் சுத்தம்னு சொல்லிட்டாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் கழுகுறதே கட்டாயம் இல்லையே, ஏன் அவங்களும் 7 தடவை கழுகணும்னு சொல்கிறாங்க? சந்தேகம் வருதா இல்லையா? தண்ணி சுத்தமாயிடுச்சு, அப்போ பாத்திரமும் சுத்தம் தானே, பாத்திரம் எப்படி அசுத்தமாக ஆகும்? மற்ற இமாம் மாலிக்கு, இது இமாம் ஷாஃபியும் இமாம் அஹமதும், அவர்கள் அசுத்தம் சொன்னாங்க. அசுத்தம் தண்ணி உள்ள பாத்திரத்தை கழுவுறது கட்டாயம் தெரிஞ்சு போச்சு, 7 தடவைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் புரியுது. இமாம் மாலிக் அவர்கள் ஏன் 7 தடவை கழுகணும்னு சொல்கிறாங்க? இதுக்கு பதில் என்னண்டா, இது அம்ரே தஅப்புதி, சுத்தம், மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நபி 7 தடவை கழுவணும்னு சொல்லிட்டாங்க. 7 தடவை ஏன் சொன்னாங்க? எனக்கு புரியுதோ புரியலையோ, நபி சொன்னாங்க, கீழ் பண்ணிடும். இது அம்ரே தஅப்புதிம்பாங்க. அசுத்தம் என்பதினாலே 7 தடவை கழுகணும்னு நான் சொல்லலை, நபியுடைய கட்டளை 7 தடவை கழுகணும். ஹுக்குமே தஅப்புதி. ஹுக்குமே தஅப்புதின்டா என்ன? காரணம் புரியாது. அல்லாஹ் சொல்கிறான் ஆமன்னா சல்லம்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ஆமன்னா சல்லம்னா. எனவே நான் பாத்திரத்தை சுத்தம் செய்யும் முறை 7 தடவைன்னு சொல்கிறேன்னு, அது தண்ணி அசுத்தம் என்ற காரணத்தினால் அல்ல, நபி சொன்னாங்க. இதில் ஞாபகம் வச்சுக்கோ, அம்ரே தஅப்புதி இது.
அது ஜாஹாதல் ஹதீஸ் வமா அதிரி ஹக்கீகத்தஹுன்னு சொல்லுவாங்களாம். ஹதீஸ் வந்திருக்குது, ஆனால் 7 தடவை கழுகணும்னு ஏன் சொன்னாங்க, எனக்கு ஹக்கீகத்து தெரியாதும்பா. இப்போது ஹனஃபி மதுஹபுக்காரங்க மட்டும் கழுகுற விஷயத்தில் தனித்து நிற்கிறாங்க 3 தடவைன்னு சொல்லி. அவங்களுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. காமில் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் இருக்குது, ஹதீஸ் கிதாப். அதில் இதே அபூ ஹுரைராவுடைய ரிவாயத் இருக்கிறது. அனில் ஹுசைன் பின் அலியுல் கராபீசி وقال قال حدثنا إسحاق الأزرق قال حدثنا عبد الملك عن عطاء عن أبي هريرة قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا ولغ الكلب في إناء أحدكم فليحرقه وليغسله 3 مرات. அதான் ஹனீஃபி மதுஹபுக்கு அதான் இது. இதா வலகல் கல்பு ஃபி இனாய் அஹதிக்கும், உங்களில் ஒருவரின் பாத்திரத்திலே நாய் நக்கிவிட்டால் ஃபல்யுஹ்ரிக்குஹு, அதை கீழே ஊற்றிவிடவும். ஃபல்யுஹ்ரிக்குஹு, அதை வல்யக்ஸில்ஹு 3 மர்ராத், 3 தடவை கழுகணும்னு சொல்லி. இந்த ரிவாயத்து ஹுசைன் இப்னு அலி கராபீசி, இவங்க கிபாரே முஹத்திஸீன், பெரிய முஹத்திஸீன்ல உள்ளவங்க, இமாம் அஹமதுடைய காலத்தில் வாழ்ந்தவங்க. இந்த ஹுசைன் இப்னு அலி இமாம் புகாரி, தாவூதுல்லாஹிரிக்கெல்லாம் உஸ்தாத். எனவே ஏதோ ஓப்பன்லாஸ் ஹதீஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஹதீஸ், பலமான ஹதீஸ் தான். இப்போ இது கௌலி சொல்லுது. அபூ ஹுரைராவுடைய இந்த கௌலி சொல்லோட அவங்களுடைய செயலி சொல்லும் ஃபேலி அதுவும் இருக்குகிறது. அவங்க 3 தடவை கழுவுறது போதும். அத்தா இப்னு அபி ரபா பெரிய தாபி, அவங்க அபூ ஹுரைராவிடமிருந்து ரிவாயத் செய்கிறாங்க. எப்போ நாய் வாய் போட்டுடுச்சோ பாத்திரத்தில், அபூ ஹுரைரா அதை கீழே ஊற்றிடுவாங்க, 3 தடவை கழுவுவாங்க. எந்த ஹதீஸை 7 தடவை கழுவணும்னு சொன்னாங்களோ அந்த ஹதீஸுடைய ராவி அபூ ஹுரைரா. அதே அபூ ஹுரைராவிடமிருந்து நமக்கு ஆதாரமாக 3 தடவைன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அபூ ஹுரைராவுடைய செயல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் 3 தடவை கழுவுறது தான் இருக்கிறது. எனவே இதெல்லாம் ஹனஃபி மதுஹபுக்கு ஆதாரமாக இருக்கிறது. இப்போ கியாசம் கூட 3 தடவை போதும் தான் சொல்லுது. கியாசம்னா ஒப்பீடு. எது கலீலான நஜீஸோ, பிஷாப், பஹானா, நஜீஸிலேயே அசுத்தமான நஜீஸ் இது. அடுத்து நாய் மூத்திரம், நாயுடைய அதுக்கு என்ன பேர், விட்டையா, நாய் புழுக்கையா, நாய் பீ, இதை கூட கழுவுறதுக்கு 3 தடவை தான் சொல்கிறாங்க. 7 தடவை நாய் நக்குன பாத்திரத்தை 7 தடவைன்னு சொல்லக்கூடிய இமாம்களும் கூட மனித பீ, மனித மூத்திரம், நாய் பீ, நாய் மூத்திரம், இதெல்லாம் சுத்தம் செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறாங்க. எனவே நாய் பீயை விட நாய் எச்சில் பட்ட நீர் ரொம்ப பலமானதா. அறிவும் சொல்கிறது, கியாசம் சொல்கிறது. 7 தடவைன்னு சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மறுக்கலை. அது விரும்பத்தக்க செயல்னு சொல்லணும், வாஜிபுன்னு சொல்லாதீங்க, கட்டாயம்னு சொல்லாதீங்க. به قال حدثنا إسحاق قال أخبرنا عبد الصمد
قال حدثنا عبد الرحمن بن عبد الله بن دينار قال سمعت أبي عن أبي صالح عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم أن رجلا رأى كلبا يأكل الثرى من العطش. ஒரு மனிதர் நாயை பார்க்கிறார், தாகத்தின் காரணமாக ஈரமான மண்ணை சாப்பிட்டு கொண்டிருந்தது. சேற்றில் சகதியில் அதில் உள்ள ஈரத்தின் காரணமாக சாப்பிட்டு கொண்டிருந்தது. அவருக்கு இறக்கம் வந்துருச்சு, ரொம்ப தாகமாக இருக்குது நாய். அஹதர் ரஜுலு ஹுஃபஹு, உடனே தன்னுடைய காலில் அணிந்திருந்த ஹுஃபை எடுத்து ஜால யகரிஃபு லஹு பிஹி, அந்த ஹுஃபில் தண்ணியை கொண்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டினார். யகரிஃபு லஹு பிஹி அத்தா அருவாஹு, அதனுடைய தாகம் தீரும் வரை. அத்தா அருவா. அப்போ ஹுஃபை கொண்டு வந்து தண்ணியை எடுத்து அந்த ஹுஃபுக்குள்ளால நாய் வாயை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்குது. தாகம் தீர்ந்து போச்சு. ஷக்கர் அல்லாஹு லஹு, அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது என்னுடைய அடியான் எவ்வளோ இறக்கமுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தி அதுஹலஹுல் ஜன்னா, சொர்க்கலோகத்திற்கு அனுப்பிட்டான். நிறைய பாவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கல அல்ல. இந்த ஒரு செயலுக்காக உனக்கு கிஃப்ட் ப்ராய்து. எத்தனையோ குற்றங்கள் உனக்கு இருந்தாலும் அதையெல்லாம் நான் மன்னிச்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு போகிறேன்னு சொல்லி. وقال أحمد بن شبيب قال حدثنا أبي عن يونس عن ابن شهاب قال حدثني حمزة بن عبد الله عن أبيه قال كانت الكلاب تقبل وتدبر في المسجد. நாய்கள் எல்லாம் பள்ளிவாசலில் வரோம் போவோம். துக்குபிரு துதுபிரு, வாசல்லேருந்து முன் பக்கம் வரோம், முன் பக்கத்துலேருந்து பின் பக்கத்துக்கு போவோம். ஃபி ஜமானி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலம் யகூனு சஹாபாக்கள் யருஷூன ஷைஅன் மின் தாலிக், எதையும் அதில் ஊற்ற மாட்டாங்க. தண்ணி கிண்ணி நாய்க்கு வந்துட்டு போயிருக்குதே, நாய் கால் போட்ட இடமாச்சேன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டாங்க, எதையும் தெளிக்க மாட்டாங்க, தண்ணீரை ஊற்ற மாட்டாங்க. இதுவும் சூருல் கல்பு தஹாரத்து, சூருல் கல்பு தஹாரத்து என்பதற்கு ஆதாரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படி? அவர் ஹுஃபை எடுத்து தண்ணீரை அதுக்கு குடிப்பாட்டுறார். ஹுஃபில் இருக்கிற தண்ணீரை வாயை போட்டு அந்த நாய் குடிக்குது. ஜால யகரிஃபு லஹு, ஆனால் எந்த இடத்துலையும் வாயை போட்டு ஹுஃபுக்கு உள்ளால வாயை விட்டு குடிக்குதுன்னு இல்லை. இமாம் புகாரியை கற்பனை செஞ்சுக்கிட்டு அதில் எடுத்து தண்ணி குடிப்பாட்டினாருன்னு தான் இருக்கிறது. இதுக்கு சான்ஸ் உண்டு. ஹுஃப்லேருந்து தண்ணி எடுத்து நாயுடைய வாயில் கூட அவர் ஊற்றிருக்கலாம், அல்லது கிணத்து மேடையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை குடிக்க வச்சிருக்கலாம். ஹுஃப்லேயே வாயை போட்டு அந்த நாயை குடிச்சிச்சு என்பதற்கு எந்த விதமான வாக்கியமும் இங்கே இல்லை. ஃபஜால யகரிஃபு லஹு பிஹி. இமாம் புகாரி சொல்கிறாங்க, வாயை போட்டு குடிச்சிச்சு, அப்போ அந்த ஹுஃபுலாம் அசுத்தமாக இருக்கணும். ஆனால் ரிவாயத்தில் ஹுஃபை திரும்பவும் கழுவுனாருன்னு எங்கேயும் இல்லை. எனவே நான் இதிலேருந்து கியாஸ் பிடிச்சி எடுக்கிறேன், ஹுஃபு அசுத்தமாக ஆகலை, எனவே சுத்தம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இஸ்திதலால் சரியாக இல்லைன்னு சொல்கிறோம். குஃபில் எடுத்து ஏதாவது ஒன்றில் ஊற்றி அவர் குடிச்சிருக்கலாம்,
அல்லது இதே மோசாவை திரும்ப அவர் பயன்படுத்தாமல் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் சாத்தியம் இருக்கு. இதாஜால் எஹ்திமாலு பத்தலல் இஸ்திதலால், இதற்கு சாத்தியம் இருக்கிறது, இதற்கு சாத்தியம் இருக்கிறது, இந்த அர்த்தமும் வருது, அந்த அர்த்தமும் வருதுன்னு சொன்னால் அந்த ஹதீஸ் எல்லாம் ஆதாரமாக காமிக்க முடியாது. இந்த ஹதீஸ் எதுக்கு வந்திருக்கிறதுன்னு சொன்னால் தஹாரத்து நஜாசத்தை குறிப்பதற்காக வரலை, ஷஃபக்கத் அலல் ஹல்க்குக்காக சொல்லப்பட்டது. நபி எதுக்கு சொன்னாங்க? ஹல்கின் மீது, படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டணும். இரக்கம் காட்டுறதுக்கு, இரக்கம் காட்டுவதன் காரணமாக குற்றவாளிகள் கூட சொர்க்கலோகத்துக்கு போயிடுவாங்க என்பதற்காகத்தான் நபி சொல்லியிருக்கிறாங்களே தவிர இந்த ஹதீஸை தண்ணி சுத்தம் அசுத்தம் என்பதற்கான என்ன செய்யலை, சொல்லலை. ரெண்டாவது ஹதீஸும் எச்சில் நீர் சுத்தம் என்பதற்கு தான் ஆதாரமாக சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வருது போகுது, பொதுவாக நாய்கள் தொங்க போட்டுக்கிட்டான், வாயை தொங்க போட்டுக்கிட்டு நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு தான் வரும். நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு வந்தால் நிச்சயமாக பள்ளிவாசலில் எச்சில் பட்டிருக்கணும். எச்சில் பட்டிருக்குன்னு சொன்னால் தண்ணி ஊற்றி கழுவி இருக்கணுமே. அப்போ நாயுடைய எச்சில் அசுத்தம்னு சொன்னால் தண்ணி போட்டு கழுவி இருக்குன்னு கழுவலை, எனவே சுத்தம். யார் பேசுகிறா? அப்படி இமாம் புகாரி பேசுகிறா. இது ஒரு ஆதாரமாக நாம் சொல்கிறோம். இந்த இஸ்திதலாலும் சரியில்லை. வெறுமனே வர்றதுனால போகிறதுனால எச்சி தரையில் ஊற்றணும் என்பது என்ன கட்டாயம் இருக்கிறது? எல்லா நாயும் தொங்க போட்டு தான் வரோமா? எப்போதும் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்குமா? நாய்க்கு நாக்கு தொங்க போட்டுக்கிட்டு இருந்தால் எச்சி ஊற்றிக்கிட்டு தான் இருக்கணுமா? ஊற்றலாம், ஊற்றாமல் இருக்கலாம். ஊற்றலை என்பது பெரும்பாலான நேரங்கள் அல் யகீனு லா யுர்ஃபஉ பிஷக், இது ஒரு உசூல். உறுதியான விஷயம் சக்கை கொண்டெல்லாம் ஆற்றப்பட மாட்டாது. இதையும் ஆதாரமாக சொல்லக்கூடாது. பொதுவாக அப்படியே ஊற்றிருந்தால் வச்சுக்கோமே, நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும், அப்படியே அது ஊற்றிருந்தால் மண்ணெலாம் இருக்குகிறதே, தரை இருக்குகிறதே, அதெல்லாம் தண்ணி ஊற்றி கழுவுனா தான் சுத்தம்னு இல்லை. வெயிலில் காஞ்சி போனாலே சுத்தமாக ஆகிடும். துணியை தான் தண்ணி போட்டு கழுவணும். தரையில் ஒரு அசுத்தம், ஒரு மூத்திரம் பட்டுடுச்சின்னு சொன்னால், தெருவில் நிறைய மாடு மூத்திரம், அந்த மூத்திரம், இந்த மூத்திரம்லாம் இருக்குது. நல்லா மே மாதத்து வெயில் அடிக்குது, சாயங்காலமெல்லாம் பூமி சுத்தம், காலையில் எல்லாம் ஒன்றுக்கு இருந்தாலும் வேண்டாலும் அந்த இடம் சுத்தமாக ஆகிடும். எப்படி தண்ணி போட்டு கழுவுனா சுத்தமாக ஆகுமோ அதே மாதிரி வெயில் இறைத்தால் என்ன செஞ்சிடும், சுத்தமாக ஆகிடும். பிஹி قال حدثنا حفص بن عمر قال حدثنا شعبة عن ابن أبي صخر عن الشعبي عن عدي بن حاتم قال سألت النبي صلى الله عليه وسلم قال إذا أرسلت كلبك المعلم, பயிற்சி பெற்ற நாய், முஅல்லம் எப்படி? கற்ற நாய். பயிற்சி பெற்ற உன்னுடைய நாயை நீ வேட்டையாட அனுப்பினால், நாய்க்கு நிறைய பயிற்சி கொடுப்பாங்க, பயிற்சிக்கு தகுந்த மாதிரி நாய் ஆகிடும். வேட்டை நாய், தெருவில் போகிற நாய் அல்ல, வேட்டை நாய். போலீஸ்கள்லாம் மோப்பம் பிடிப்பதற்காகவே நாயை வச்சிருக்கிறான். அதை முகந்த பார்த்தா கண்டுபிடிச்சிடும், யார் என்ன செஞ்சா, யார் வந்தால், எங்கே போயிருக்கிறாங்க, எப்படி ஓடினாங்க. நாயை விடுவானோ, ஓடிக்கிட்டே இருக்கும். திருட்டு பையன் எந்த பக்கம் ஓடி இருக்கிறான்னா அந்த பக்கத்தெல்லாம் பாஞ்சு பாஞ்சு ஓடும். அவன் ஓடினது 2 நாளாக ஆச்சு. அந்த 2 நாள் அந்த வாசனையை கண்டுபிடிச்சே போயிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட பெரும் பெரும் பயிற்சிகள்லாம் நாய் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி வேட்டையாடுவதற்கும் பயிற்சி. இதா அர்சல்த கல்பகல் முஅல்லம் ஃபகதல, அது கொன்று விட்டால், நீ அனுப்பின அந்த நாய் ஏதேனும் ஒரு பொருளை எது சாப்பிடலாமோ அந்த பொருளை கொன்று விட்டால் குல் குல், நீ சாப்பிடு. அதுதான் அதுக்கு தபா. வயதா அக்கலை, நீ வேட்டை நாயை அனுப்புன,
போய் அது ஒரு கால் வாசையை திண்டுட்டு மீதி முக்கால் வாசையை கொண்டு வந்து ஓட்ட கொடுக்குது. பலாத்தாக்கு இப்போ இன்னமா அம்சகஹு அலா நஃப்ஸிஹி, அது வேட்டையாடியது தனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. உனக்காக இருந்தால் பிடிச்சி கொண்டு வந்திருக்கும், கவ்வி கொண்டு வந்திருக்கும். அதுவும் சாப்பிட்டுருச்சுன்னு சொன்னால் இன்னமா அம்சகஹு, அதை அது பிடித்தது அலா நஃப்ஸிஹி, தனக்காகத்தான். குல்து, நான் கேட்டேன், உருசிலு கல்வி, நான் என்னுடைய வேட்டை நாயை அனுப்பி வைக்கிறேன். அஜிது மாஹு கல்பன் ஆஹர், நான் அனுப்புனது ஏன் நாயை, அந்த நாயோடு சேர்ந்து இன்னொரு நாயும் பெற்றுக்கொள்கிறேன் திரும்பி வரும்போது. அஜிது மாஹு கல்பன் ஆஹர், அப்போ என்ன செய்யலாம்? லா தாக்குல், சாப்பிடாத. இந்த ரெண்டு நாயும் சேர்ந்து பிடிச்சிருக்குன்னு அர்த்தமாச்சு. நீ அனுப்பின நாய் மட்டும் பிடிக்கல, அதுவும் சேர்ந்து வேட்டையாடி இருக்கு, சாப்பிடாத. ஏன்? ஃபைன்னமா சம்மை தாலா கல்பிக்க, நீ பிஸ்மில்லா சொன்னது உன்னுடைய நாயின் மீது தான். நாய் அனுப்பும்போது பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்பணும். இதான் அறுக்கும்போது உள்ள பிஸ்மில்லா. ஃபைன்னமா சம்மை தாலா கல்பிக், நீ பிஸ்மில்லா சொன்னது உன்னுடைய நாயின் மீது தான். வலம் து சம்மி அலா கல்பின் ஆகர், இன்னொரு நாய்க்கு நீ பிஸ்மில்லா சொல்லலை. அவர் பிஸ்மில்லா சொல்லி அறுப்பது கட்டாயம். ஆகவே நீ உன்னுடைய நாய்க்கு தான் பிஸ்மில்லா சொல்லியிருக்கிற. ஒரு நாய் இல்லாமல் ரெண்டு நாய் வேட்டையாடி வந்திருக்குது. பிஸ்மில்லா சொல்ல நாயும் வேட்டையாடி இருக்குது, பிஸ்மில்லா சொல்லாத நாயும் சாப்பிடாதேன்னு சொல்லியிருக்கிறான். இதுலேருந்தும் இமாம் புகாரி ஆதாரம் எடுக்கிறாங்க. எதுக்கு ஆதாரம் எடுக்கிறாங்க? நாயுடைய எச்சில் நீர், நாயுடைய எச்சில் சுத்தம். நாயுடைய எச்சில் அசுத்தமாக இருந்திருந்தா வேட்டையாடிய நாய் கவ்வி அந்த இடத்த சாப்பிடாத, மற்ற இடத்த சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாங்களே. எப்படியும் வேட்டையாடினான்னு சொன்னால் அந்த நாய் கவ்விட்டு வந்திருக்கிறது, அந்த இடத்துல வந்து நாயுடைய எச்சி பட்டிருக்கும்ல. குறைந்தது அந்த இடத்தையாவது சாப்பிடாத நபி சொல்லியிருக்கணுமே, மற்ற பாதையை சாப்பிட்டுக்கன்னு சொல்லி. அழுகணும்னு கூட சொல்லலையே. நான் எந்த இடத்துல வாய் வச்சிச்சோ அந்த இடத்த கழுவிட்டு சாப்பிடுன்னு கூட சொல்லலை. எனவே இதெல்லாம் தெரிகிறது, நாயுடைய எச்சில் சொல்ல சுத்தம். யாரு சொல்றது? யாரு? இமாம் புகாரி சொல்றார். அதான தலைப்பு. நான் முதலே சொன்னா இல்லையா, இமாம் மாலிக் சொல்கிறாங்க. இமாம் புகாரி கூட இமாம் மாலிக் பக்கம்தான் ருஜுஹானா சாஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா இல்லையா. இதெல்லாம் அவங்களும் வந்து நாய் எச்சில் சுத்தம் சொல்கிறாங்க. நம்மெல்லாம் அவங்களுக்கு எதிரான கருத்தில் இருக்கிறோம். நம்ம ஹதீஸை காமிச்சிட்டோம். ஆமாம், வேட்டை நாய்க்கு மட்டும்தான். வேட்டை நாயோட இன்னொரு வேட்டை நாய், யாருடைய வேட்டை நாயாவது போயிருந்தா கூட நீ பிஸ்மில்லா சொல்லலைன்னு சொன்னால் அதுவும் கூடாது. வேட்டை நான்னு பொதுவாக இல்லை, வேட்டை நாயை நீ விட்டு பிஸ்மில்லா சொல்லி விட்டு இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஹலால். ஒரு வேட்டை நாய் இருக்காது, பயிற்சி கொடுக்கப்பட்ட நாயாக இருக்கணும். அதே நேரத்தில் அதை அனுப்பும்போது சுஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வாங்க.